வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து தோசை. பார்த்திங்கன்னா தோசைக்கு தேவையான உளுந்து அரிசி ரெண்டுமே ஊற வச்சுருக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து இதை அடிச்செடுக்கணும் மிக்சியில். அதுக்கு வந்து அளவுகளை பார்ப்போம். இதில் வந்து 1 கப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா 250 கிராம் உளுந்து. இதில் வந்து 3 கப்பு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன், இட்லி அரிசி. இது வந்து 750 கிராம். ரெண்டுமே இப்போ 2 மத்தியலமாக ஊற விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க தோசைக்கு வந்து தோசை மாவு வந்து ரெடி பண்ணுவோம். முதல்ல வந்து உளுந்தை வந்து அடிச்செடுக்க போகிறேன். உளுந்து வந்து 2ஆத்தான் பிரித்து போட்டு அடிக்க போகிறேன். இதுக்கு வந்து தண்ணி வேணும். அடுத்தது வந்து தண்ணி சேர்க்கிற நிலையில் உளுந்து அடிக்கிறதுக்கு இதை வந்து மிக்சியில் வந்து போட்டு அடிச்சு எடுப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா பசுந்தாக அடிச்சு எடுத்தாச்சு. பாருங்க இப்படி வந்து நல்லா பசுந்தாக அடிச்சு எடுத்துக்காண்டு இதை வந்து இதில் வந்து சேர்ப்போம். இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து சேர்க்கணும். என்றால் பொங்கி வரைக்க வந்து வெளியே வந்துடும். இப்போ அடுத்த உளுந்தையும் வந்து அடிச்செடுப்போம். 2வது தடவும் உளுந்து வந்து அடிச்செடுத்தாச்சு நல்லா பட்டா. அடுத்தது வந்து அரிசி வந்து அடிச்செடுக்க போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி வந்து அடிச்செடுக்க போகிறேன். அரிசியில் வந்து ஏற்கனவே ஒரு தேக்கரண்டி வெந்தயம் வந்து போட்டு ஊற வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து சேர்த்து அடிச்செடுப்போம். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விடைக்குள்ள உங்களுக்கு வந்து அரிசிக்கு வந்து ஒரு கொஞ்சம் வாங்கணும். 2 அரிசியில் வந்து ஏற்கனவே தண்ணி வந்து இருக்குது. உளுந்துக்கு தான் கொஞ்சம் நீங்கள் வந்து உளுந்துக்கு மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு அடிக்கணும். இதையும் அடிச்செடுப்போம். அரிசியும் வந்து நல்ல வடிவாக பட்டா அடிச்செடுத்துட்டேன். நல்லா பட்டா அடிச்சிருக்கிறேன் பாருங்க. வந்து இதையும் வந்து அடித்து அரிசியை வந்து இதில் சேர்க்கிறேன். கிடக்க தண்ணி விடாமல் ஓரளவு தண்ணி விட்டு அடியுங்கோ. எல்லா அரிசியுமே வந்து அடித்து எடுத்துட்டேன். பாருங்க இப்படி நல்லா பட்டு அடித்து எடுத்துருக்கேன். இவ்வளோத்தையும் வந்து கையால் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து உப்பு வந்து சேர்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கரண்டி, கிட்டத்தட்ட ஒரு தேக்கரண்டி உப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். பிறகு 10 ஆட்டி பார்த்து போடுவேன். வந்து வடிவாக கலந்து விடுவோம். பாருங்க மாவு வந்து எப்படி நல்லா திக்காக இருக்கண்டு. மாவு வந்து நல்லா புளிக்கணும். இரவு ஃபுல்லாக புளிக்க விட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு தோசை சுட்டைக்க காட்டுறேன். இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு தோசை சுட்டு காட்ட போகிறேன். ஏற்கனவே வந்து நேற்றுக்கு ராத்திரி அடித்து வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கு மதியம் வந்து தோசை செய்ய போகிறேன். பாருங்க உங்களுக்கு திறந்து காட்டுறேன் எப்படி வந்து பொங்கி வந்திருக்கண்டு. அந்த சூப்பராக பொங்கி வந்திருக்குது. வந்து உங்களுக்கு கலந்து காட்டுறேன். பாருங்க இப்படி வந்து தோசை மாவு வந்து வந்திருக்கண்டு பொங்கி. இப்படி வந்து நல்லபடியாக பொங்கி வந்திருக்குது. இதை வந்து வடிவாக கலந்து விடுவோம். கலந்து போட்டு தான் தோசை சுட்டு எடுக்கணும். தோசை வந்து நல்லா சாஃப்டாக வர பொங்கி வந்தால் இதில் வந்து நான் ஈஸ்டோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ வந்து நான் உங்களுக்கு தோசை சுட்டு காட்ட போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்பலுக்கு வந்து சித்தல் மிளகாய் வந்து பொரிச்சு எடுத்துருக்கிறேன். நான் கொஞ்சம் உரைப்பாக செய்கிறதுக்காக கூட சித்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை வந்து பாதி தேங்காய் பூ வந்து துருவி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக வந்து வெங்காயம் வந்து பொரிச்சு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை பெருஞ்சீரகம்லாம் போட்டு. அடுத்தது உப்பு, சம்பலுக்கு தேவையான புளி. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன்.
ஏனென்றால் நான் வந்து தோசைக்கு வந்து மஞ்சள் போட்டு தோசை விட போகிறேன். அதனால் கரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் பவுடராகவும் போட்டு கலந்து விடலாம். ஏன்னா முதல்ல வந்து சம்பலை வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து தோசை சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சம்பலுக்கு வந்து கிரைண்டர்லாம் நான் வந்து சம்பல் அடித்து எடுக்க போகிறேன். முதல்ல வந்து சித்தல் மிளகாயை வந்து பொரித்த சித்தல் மிளகாயை இதில் சேர்ப்போம். இப்போ வந்து இதை ஒரு 2 சுற்றி போட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்படி வந்து சித்த மிளகாய் வந்து நல்ல வடிவாக அடிபட்டுட்டது. அடுத்த வந்து இதில் தேங்காய் பூ வந்து சேர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நல்ல வடிவாக அடிச்செடுக்கணும். இப்போ பாருங்க நல்ல வடிவாக தேங்காய்ப்பும் சித்திரை மிளகாயும் அடித்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து இதில் வந்து தாளித்து வச்ச வெங்காயம் கருவேப்பிலை இதில் வந்து சேர்க்கிறேன். அடுத்தது வந்து உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கரண்டி உப்பு வந்து இதில் சேர்க்கிறேன். அடுத்தது வந்து கரைச்சி வச்ச புளி, கிட்டத்தட்ட ஒரு மேசக்கரண்டி புளி இருக்குன்னு இல்லை திக்காக கரைச்சிருக்கிறேன். சம்பலுக்கு வந்து உப்பு புளியெல்லாம் நல்லா இருந்தால் தான் சம்பல் வந்து டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி அடிப்போம். இப்போ பாருங்க சம்பல் வந்து எப்படி வந்திருக்குன்னு நல்லா சூப்பராக வந்திருக்குது. கலர் வந்து பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சம்பளோட கலர் வந்து கிட்டத்தட்ட இடித்த சம்பல் மாதிரியே வந்திருக்குது. கலராக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து போட்டு காட்டுறேன். உப்பு உரைப்பு புளி எல்லாமே நல்லா இருக்குது. நான் வந்து கொஞ்சம் உரைப்பு கூட போட்டுருக்குறேன். நீங்கள் வந்து மிளகாயை வந்து குறைச்சி போட்டு உரைப்பு வேணாமண்டா குறைச்சி போட்டு வந்து சம்பலை செய்யுங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு சம்பல். இனி வந்து நான் உங்களுக்கு தோசை சுட்டு காட்ட போகிறேன். வாங்க தோசை சுடுவோம். பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. நான் வந்து இது ஒரு கொஞ்சமாக இந்த சட்டிக்குள்ளே வந்து விட போகிறேன். நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப் வந்து தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு வடிவாக கலந்து விடுவோம். இப்போ வந்து மஞ்சளையும் வந்து இதில் வந்து கலக்க போகிறேன். பாருங்க நான் வந்து மஞ்சள் கரைச்சி வச்சுருக்கிறேன். லைட்டாக இதில் ஒரு கொஞ்சமாக மஞ்சளை விட்டு கலந்துனண்டா குயிக்காக கலவட்டுரும். மஞ்சள் தூள் போட்டால் கல நேரம் வந்து கட்டி கட்டியாக நிற்கும். அதனால தான் நான் வந்து தண்ணியில் கலந்துட்டு இப்படி மஞ்சளை வந்து இதுக்கு விட்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய கலந்து விட்டாச்சு. நீங்கள் இதுக்குள்ளே வந்து வெங்காயம் சித்தல் மிளகாய் எல்லாம் தாளிச்சும் வந்து இதில் போட்டு தோசை சுடலாம். நான் வந்து உங்களுக்கு பிளேன் தோசை சுட்டு காட்ட போகிறேன். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிட்டுது. அடுத்து வந்து தோசை சுடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து நான் சம்பலுக்கு வந்து வெங்காயம் வந்து தாளித்த எண்ணெய். இந்த எண்ணெயில் நான் வந்து தோசை சுட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா தோசை வந்து நல்ல வாசமாக இருக்கும் இந்த எண்ணெயில் வந்து தோசை சுட்டு எடுத்தால். இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சாச்சு. சட்டி வந்து சூடாகிட்டுது. பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எண்ணெய் வந்து பூசுறேன். இது வந்து தாளிச்ச எண்ணெய் தான் நான் இதில் வந்து பூசுறேன். அடுத்தது வந்து காய்ச்சி வச்ச மாவு வந்து இதில் தண்டணும். சட்டி வந்து சூடாகட்டுக்கு நல்லா. பார்த்தீங்கன்னா சட்டி வந்து சூடாகிட்டுது. இப்போ இதில் வந்து மாவு வந்து விட்டு நல்ல வடிவாக ரவுண்ட் ஷேப்பாக எடுத்து தோசை சுடணும். பாருங்க இப்படி வந்திருக்கண்டு நிறைய பவுல்ஸ் வந்து வருது. பாருங்க இப்படி பவுல்ஸ் வந்தால் நல்லா மாவு வந்து பிடிச்சிருக்கண்ட அர்த்தம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் நல்லா தோசை வந்து விடுவோம் அவியறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நல்ல வடிவாக வெந்துட்டுது. இப்போ மற்ற பக்கம் வந்து மாற்றி விடுவோம். பாருங்க இப்படி வந்திருக்கண்டு தோசை நல்லா சூப்பராக முருகி வந்திருக்குது. நீங்கள் வந்து விரும்பினால் நெய் தோசை அல்லது நல்லெண்ணெய் தோசை வந்து இதை செய்யலாம்.
நான் வந்து இப்போ செய்கிறேன். நான் கடைசியாக தான் நல்ல நெய் தோசை வந்து செய்து கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு. முதல்ல பிளேன் தோசை வந்து கொஞ்சம் சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நல்ல வடிவாக வந்து வெந்துட்டுது. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றுவோம். பாருங்க தோசை எப்படி வந்திருக்குண்டு. நல்லா சூப்பராக வந்திருக்குது, நல்லா கலராக இருக்குது. இன்னொரு தோசை வந்து உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். லைட்டாக எல்லாம் வந்து பூசிட்டு வந்து இப்போ மாவு வந்து விடுவோம். விட்டுட்டு வந்து லைட்டாக இப்படி வந்து பரப்பி விடணும். எனக்கு இப்படி வந்திருக்குண்டு தோசை. பார்த்தீங்கன்னா என்னுடைய தோசை சட்டி வந்து சரியான பெருசாக இருக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சம் அளவான தோசை தான் சுட்டு எடுக்கிறேன். இப்போ வந்து இந்த தோசையும் வந்து நல்ல வடிவாக அவிஞ்சிட்டது. இப்போ வந்து இதை எடுத்து பிளேட்டில் வந்து போடுவோம். இப்போ வந்து மாற்றுவோம். இப்படி எல்லா தோசையும் நாங்கள் சுட்டு எடுக்கணும். சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வெள்ளை தோசை வந்து செய்து காட்ட போகிறேன். அதோட நெய் தோசையும் செய்து காட்ட போகிறேன். இதில் வந்து முதலாவது உங்களுக்கு ஒரு வெள்ளை தோசை வந்து சுட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, இது வந்து எங்கள்கிட்ட பிள்ளைகள் வந்து வெள்ளை தோசைன்னா விரும்பி சாப்பிட வேணும். அதனால் வந்து மஞ்சள் சேர்க்காமல் வெள்ளை தோசை வந்து சுடுறேன். நல்லபடியாக அவியட்டுக்கும். பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அவிஞ்சிட்டுது. இப்போ மாற்றுவோம். எப்படி கலர் வந்திருக்காண்டு. பார்த்தீங்கன்னா தோசை வந்து நல்ல வடிவாக சுட்டு எடுத்தாச்சு. வந்து தனியாக வெள்ளை தோசை ஒரு பிளேட்டில் வந்து வைக்கிறேன். அடுத்து வந்து இன்னும் ஒரு தோசை உங்களுக்கு பிளேன் தோசை வந்து வெள்ளை தோசை சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து நல்ல வடிவாக அவியட்டுக்கும். நான் வந்து உங்களுக்கு வெள்ளை தோசை எல்லா தோசையும் சுட்டு காட்டையில் ஒரு 2 தோசை சுட்டு காட்ட போகிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து நெய் தோசை வந்து சுட்டு காட்ட போகிறேன். உண்மையாகவே நெய் தோசை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நெய் தோசைக்கு வந்து இப்படி வந்து தோசை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து நான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவாக கலந்து தான் நெய் தோசை வந்து சுட போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது. இப்போ வந்து மற்ற பக்கம் மாற்றுவோம். இப்போ பாருங்க 2வது வெள்ளை தோசையும் சுட்டு எடுத்துட்டேன். உண்மையாகவே நல்ல சூப்பராக கணக்க பபுள்ஸ் வந்து தோசை வந்து வந்திருக்குது பாருங்க. இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு நெய் தோசை செய்ய போகிறேன். அதில் வந்து லைட்டாக எண்ணெய் வந்து பூசி விடுவோம். பூசிட்டு பார்த்தீங்கன்னா நெய் தோசைக்கு வந்து மாவு வந்து திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து இப்படி இதாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நான் இப்போ வந்து தோசை மாவில் வந்து இப்போ ஒரு கொஞ்சமாக தண்ணி கலந்துருக்கிறேன். தண்ணி கலந்து இப்போ எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நெய் தோசை வந்து மெல்லிசா வரணும், அதுக்காக தண்ணி கலந்தனால் இப்போ இதை வந்து இதில் விடுவோம். நெய் வந்து விடுவோம். இதெல்லாம் இப்போ வந்து நெய் விட்டாச்சு. நெய் வந்து எல்லா இடமும் வர்ற மாதிரி நல்ல வடிவாக தடவி விடுங்க. பார்த்தீங்களா, அடுத்தது வந்து இதில் வந்து கொஞ்சமாக சீனி வந்து சேர்க்க போகிறேன். லைட்டாக சீனி வந்து ஆட் பண்ணி விடுவோம். இப்போ வந்து சீனி வந்து போட்டாச்சு. அடுத்ததாக வந்து இதில் வந்து இப்படி வடித்து விடணும் ஒரு பக்கம். இப்போ வந்து அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வடிவாக மடித்தாச்சு. இப்போ வந்து இது வந்து 2 பக்கம் வாட்டி எடுக்கணும் நல்ல வடிவாக. இப்போ வந்து மற்ற பக்கம் திருப்புவோம். பாருங்க எப்படி வந்திருக்கு நெய் தோசை. உண்மையாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டு சுட்டு பாருங்க. நாங்கள் வந்து தோசைக்கு போட்டால் ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இப்படி சுட்டு சாப்பிட்றோம் நாங்கள். நெய் தோசை நல்லெண்ணெய் தோசை சுட்டு சாப்பிட்றோம் நாங்கள். அதே மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு 3 விதமான தோசை வந்து சுட்டு காட்டியிருக்கிறேன். வந்து அடுப்பு நிப்பாட்டிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் போடுவோம். இப்போ பாருங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து சுட்ட தோசையை வந்து காட்ட போகிறேன். பாருங்க எப்படி இருக்குண்டு. இது வந்து மஞ்சள் தோசை.
இது வந்து வெள்ளை தோசை, இது வந்து நெய் தோசை, இது வந்து சம்பல். இந்த பிள்ளை வந்து கையால் காட்டி கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு வந்து இந்த தோசை வந்து எப்படி நல்லா சாஃப்டாக வந்திருக்கான்னு காட்டுறேன்னு பாருங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்குது, எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு அளவான மொத்தமாக இருக்குது, நல்ல வடிவாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க தோசை. எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துட்டேன் மஞ்சள் போட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வெள்ளை தோசை, இது நல்ல சாஃப்டாக இருக்குது. ரெண்டுமே வடிவாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது பார்க்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சம்பல் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து 2 தோசைக்கும் வந்து சம்பல் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. நான் இன்னொரு முறை சம்பல் ரெசிபி வந்து நல்ல வடிவாக செய்து போடுவேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நெய் தோசை பாருங்க, எப்படி வந்து முறுமுறுப்பாக இருக்குன்னு பாருங்க. நல்ல முறுமுறுப்பு தன்மையாக இருக்கணும் நெய் தோசை வந்து. இதுவும் அதே போல் நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. இப்படி நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.